நித்திய மகிமையில நீ பரிபூரண மனிதத்துவத்தோடு இருப்பாய். அப்படின்னா ஏன் மனிதத்துவன்ற வார்த்தையை நான் போட்டிருக்கேன் அப்படின்னா, நீ ஒரு பெர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங்கா நீ இருப்ப. அல்லேலூயா. ஒரு பூரணமான ஒரு மனுஷனாக நீ காணப்படுவாய். இப்படிப்பட்டதான் வார்த்தையை நம்ம கேட்டிருக்க மாட்டோம். பைபிள்ல இருக்கு பூரண புருஷன் அப்படின்றத வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பெர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங்கா நீ என்ன பண்ணுவ, காணப்படுவாய் என்று சொல்லி அது அர்த்தமாய் காணப்படுகிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம் சீக்கிரமாய். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். இந்த பூரண புருஷராகும் வரைக்கும் அதுதான் பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் ஹியூமனிட்டி அல்லது பரிபூர்ண மனிதத்துவம் என்கிறதை குறிக்கிறதான ஒரு காரியமாய். எப்படி சொல்றாரு பாருங்க அந்த வசனத்துல, நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்கள் ஆகி. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தில் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்துல அவர் யார் என்று அறிகிறதான அறிவிலே ஒருமைப்பட்டவர்களாய் காணப்படணுமா. தேவனுடைய குமாரன்னா யாரு, தேவனுடைய குமாரன் ஏன் இயேசு கிறிஸ்து சொல்லப்படுகிறார் என்கிறதான சத்தியத்திலே ஒருமைப்பட்டவர்கள் ஆகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியினுடைய அளவுக்கு தக்கதாக போறோம். இப்படி ஆயிட்டமா அப்படின்னு சொன்னா இல்ல. எதை குறிக்குதுன்னா, இயேசு கிறிஸ்துவை போல நம்ம என்ன பண்ணுவோம், மகிமைக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது நாம காணப்படுவோம். அல்லேலூயா. ஆதாமை போல அல்ல. இப்படி ஒரு பாட்டு பாடுவோம்ல, ஆதி ஆதி மேன்மை, ஏதேன் தோட்ட உறவு இன்னும் தொடர வேண்டும், அந்த ஆதி மேன்மை நமக்கு வர வேண்டும் அல்ல. அப்படி சொல்லல. இந்த வசனம் என்ன சொல்றதுன்னா, கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவு. கிறிஸ்துவை போல பூரண புருஷன் ஆகணும், ஆதாமை போல அல்ல. அநேகர் சொல்லுகிறது நினைக்கிறதான காரியம் நம்மள ஆண்டவர் பெர்ஃபெக்ட் ஆக்கும் பொழுது எந்த நிலைமைக்கு போயிடுவோம், ஆதாமுடைய நிலைமைக்கு அல்ல. அல்ல, ஆதாமுடைய நிலைமைக்கு அல்ல. ஆதாம் பூமியிலிருந்து உண்டான மனுஷன். இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் வானத்திலிருந்து வந்த கர்த்தராய் காணப்படுகிறார். 1 கொரிந்தியர் 15:47 வாசிக்கிறோம். அதற்கப்புறம் ஒரு வசனம் காணப்படும். என்னன்னா, பூமியிலிருந்து உண்டானவன் பூமிக்குரியவனாய் காணப்படுறான். அவருடைய சாயல் அப்படி காணப்படுது. நாமோ வானவருடைய சாயலை பெற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. எங்க காணப்படுது? 49 வசனம். மேலும் மண்ணானவருடைய சாயலை நாம் அணிந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆதாமுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல, அவனை போல இப்படிப்பட்ட ஒரு கூடாரத்துக்குள்ள நாம் இருக்கிறதை போல இன்றைக்கு காணப்படுகிறோம். அப்படியே அவர் மகிமைக்குள்ள பிரவேசிக்கிற அந்த நாளில் எப்படி இருக்குமா, வானவருடைய சாயல். அது யார் வானவர்? அதுக்கு மேல இருக்க வசனம் சொல்லுது, 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தருடைய அந்த சாயலை என்ன பண்ணுவேன். நீங்க ஆதாமுடைய சாயலுக்கு தான் என்ன பண்ணுவீங்க, போவேன் அப்படின்னு சொல்லி விரும்பிட்டு இருந்தோம். அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஆதாமுடைய சாயலுக்கு போவோம். அது பாத்தீங்கன்னா அது பெர்ஃபெக்ட் கிடையாது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, நம்ம வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்ளுகிற நாள் ஒன்று உண்டு. அது பாத்தீங்கன்னா அவருடைய மகிமைக்கு அழைக்கப்பட்டு பிரவேசிக்கிறதான ஒரு நாளாக அது காணப்படுகிறது. 1 யோவான் 3:2. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் எப்படி நாம் அழைக்கப்படுகிறோம் சொன்னா, தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். பாருங்க, இதுதான் பெர்ஃபெக்ட் ஹியூமனிட்டி அல்லது பரிபூரண மனிதத்துவம். என்ன அப்படின்னு சொன்னா, ஆதாமுடைய நிலைக்கு போகிறதல்ல, கிறிஸ்து வரும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருப்போம். அப்படின்னு சொன்னா உயிரோடு எழுந்த அந்த கிறிஸ்துவுக்கு ஒப்பாக நம்ம மாறுவோம் என்று சொல்லி அர்த்தம். நல்ல கவனிங்க. ஆதாம் பாத்தீங்கன்னா மண்ணிலிருந்து உண்டானவன், மண்ணிற்கு திரும்பினவன். கிறிஸ்துவோ வானத்திலிருந்து வந்த கர்த்தர், மரித்து நமக்காக திரும்ப உயிரோட எழுந்தவர். அப்ப வானத்திலிருந்து வந்த இங்க பாடுபட்ட அந்த கிறிஸ்துவுக்கு ஒப்பாய் அல்ல, உயிரோடு எழுந்ததான கிறிஸ்துவுக்கு ஒப்பாய். அல்லேலூயா. உயிரோடு எழுந்தவர் வர போகிறாரு. அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாறும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். பெர்ஃபெக்ட் ஹியூமனிட்டி அல்லது பரிபூர்ண மனிதத்துவம் அப்படின்னு சொன்னா, மனுஷன் இப்படி இருக்கணும்னு ஆண்டவர் விரும்பினாரோ அப்படியாய் மாற போகிறோம் ஒரு நாள்.